வீட்டில் இன்றைக்கி வந்து பழைய சாப்பாடு தான். பழைய சாப்பாடுக்கு வந்து சைடிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட்டுக்கு அப்படியே போனேன். மார்க்கெட்டில் வந்து ஒரு தாத்தா வந்து நிறையா வகை கருவாடுலாம் விற்பார். இந்த பறவைகளுக்கு வந்து கருவாடு வேணுங்கிறப்ப அவர்கிட்ட தான் வந்து வாங்குவோம். இன்றைக்கி வந்து ஒரு சைடிஷ்க்கு வந்து கருவாடு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு அப்படியே வாங்கிட்டு, இந்த கொண்டு வந்த கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவாடு வந்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கருவாடு கொண்டு வந்த கருவாடை வந்து தலையெல்லாம் கிள்ளிடணும். பெரிய பெரிய தலையெல்லாம் இருக்கும் கருவாட்டில். மேக்ஸிமம் அதில் இருக்க தலையெல்லாம் நல்லா கிள்ளிட்டு, அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த கருவாடை வந்து 2 நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்துடணும். இப்படி கருவாடு நல்லா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கருவாட்டில் ஒட்டி இருக்க மண்ணெல்லாம் கீழே அப்படியே வந்துடும். இந்த வறுத்த கருவாடை வந்து என்ன பண்ணணுன்னா, தண்ணியில் வந்து 2-3 டைம் நல்லா அலசி தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், தேங்காய் எண்ணெய். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கருவேடை ஆட் பண்ணிவிட்டு, கூடவே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா அதில் இருக்க தண்ணியெலாம் வந்து சுண்டினதுக்கப்புறம் கருவாடெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம இந்த மாதிரி பழைய சாப்பாடு இருக்கிறப்ப இந்த மாதிரி கருவாடு தொக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாய்ப்பு கிடச்சுன்னா வீட்டில் பண்ணி பாருங்கள்.